டிஎம்கே கூட இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறீங்க. இங்கே ஒரு பக்கம், இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்கு பின்னாடியுமே பாஜக தான் இருக்குது. ஒரு கட்சி வளருது, பேர் வளருது, மற்ற கட்சியெல்லாம் சைடு கட்சியாக மாறுது. இது 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பெரிய ஆபத்தாக இருக்கும். 3வது அணி 4வது அணி 2 பிரிஞ்சிருக்கலாம். அவங்களோட குறிக்கோள் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதே கிடையாது. எடப்பாடியாக போய் அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு, செங்கோட்டையன் பார்த்துட்டு வர்றாரு, எல்லாரும் ஒரே இடத்துல போய் பார்த்துட்டு வராங்க. ஏன் அவர் டெல்லி அப்படி என்னதான் இருக்குது டெல்லியில்? பிஜேபியை டச் பண்றதுக்கு அவர் பயப்படுறாரு விஜய். டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். அதை ஒரு நான் சொல்றாரு, என் கட்சிக்காரன் மேலே தொட்டா சிபிஐ வரும். சிபிஐ சித்தப்பா பையன் பேர் கூட்டம், சிபிஐ இப்போ இவங்க 3 பேரை கூட்டு போயிட்டு 20 மணி நேரம் விசாரணை. என் கட்சிக்காரன் மேலே கை வச்சா சிபிஐ வரும். ஒரு ஃபோன் பண்ணிட்டா என் சித்தப்பா தான் அவரு சொன்னா வந்துருவாரு. இப்போ விஜயோடைய வரவால நாம் தமிழ் கட்சி கரைஞ்சு கொண்டிருக்கு. கரைஞ்சிருச்சு கொண்டலாம் கரைஞ்சு போச்சு. மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு, ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இல்லை. என்னன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து பெரியார் தான் என்னை படிக்க வச்சாரு. இப்போ பெரியார் திட்ட ஆரம்பிச்சாரு. எதுக்காக திட்டணும்? அது மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் இன்னும் இறங்கி கிரவுண்ட்ல இறங்கல. விஜய் அவங்க வீட்டை விட்டே இறங்கல. நீங்க வேற கிரவுண்டுக்கு போறீங்க. வராரு, பேசுறாரு, இப்படி கையை காட்டுறாரு, கான்ஃபிடண்டா இருங்கன்ட்டு போயிடுறாரு. கான்ஃபிடண்டா இருக்கு. எதுக்கு கான்ஃபிடண்ட்? எங்க எதுல? மக்களுக்குள்ள ஜாதி இருக்குது. அது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஆணவ கொலை பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் போய் ஒரு அங்கே மசூதி இடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கும்பலை உருவாக்கிட முடியாது. இவர் ராகுல் காந்தி காட்டலையா ஓட்டு திருட்டு நடந்துச்சுன்னு? பிரேசிலில் இருக்கிற மாடல் அந்த அளவுக்கு நடக்கிற அணையாக நடக்கிற ஊர் இது நம்ம நாடு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார், திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. ஆனால் அது பேசி ஒரு சில தினங்கள் முன்னாடி இந்த இணைப்பு நடக்குது, தாவைக்கால போய் இணைக்கிறார். இப்போ நேற்று தினத்தில் டிடிவி தினகரன் சொல்கிறாரு மாபெரும் ஒரு 3வது அணி உருவாகும் அப்படின்னு. அப்போ விஜய், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தேமுதிக இவங்களை வச்சு பாஜக ஒரு பிளான் ரெடி பண்ணுறாங்களோ? பாஜக இவங்கள வச்சு மட்டும் இல்லை, ஏடிஎம்கே வச்சு அவங்க தான் பிளான். இப்போ நம்ம இந்த அரசியலை சரியாக புரிஞ்சு, இந்த தேர்தல் வந்து டிஎம்கே விசஸ் எல்லாருமே. ஆமாம், டிஎம்கே கூட இருக்கிறவங்க எல்லாரும் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறீங்க. இங்கே ஒரு பக்கம், இந்த பக்கம் இருக்கிற எல்லாருக்கு பின்னாடியுமே பாஜக தான் இருக்குது. அவங்களோட எண்ணம் எல்லாமே இங்கே டிஎம்கே காலி பண்ணும். அப்போ டிஎம்கே காலி பண்ணால் இங்கே செதறடிக்கிற. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 3வது அணி இருக்கும். எந்த ஒரு கட்சியும் தனிச்சு வளராது. நம்ம ஒத்துக்கலாலும் டிவிக்கே பேர் பேசப்பட்டுட்டே இருக்கு. இப்போ நம்மளே அந்த இன்டர்வியூவில் டிவிக்கே மையப்படுத்தி தான் பேசுகிறோம். அந்த டிவிக்கேல போய் செங்கோட்டையன் சேர்றாரு. அப்போ ஒரு கட்சி வளருது, பேர் வளருது, மற்ற கட்சியெல்லாம் சைடு கட்சியாக மாறுது. இது 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பெரிய ஆபத்தாக இருக்கும். இந்த கட்சியெல்லாம் இருக்காது, எல்லா கட்சியும் இங்கே வந்துடும். விஜய்னு ஒரு பிம்பத்தை சும்மா வச்சுட்டு இவங்க வேலை செய்வாங்க. உண்மை தானே? ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அவங்க வேலை. மோடி ஐயா இருக்கிறாரு, இத்தனை வருஷமா எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த இமேஜ் மட்டும் இருக்குல்ல. அப்போ ஒரு இமேஜ் தான் அவங்களுக்கு தேவை. இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வேலையை இவங்க செய்வாங்க. இங்கே இமேஜ்ன்ற விஜய்ன்ற இமேஜை வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. 3வது அணி 4வது அணி 2 பிரிஞ்சிருக்கலாம். அவங்களோட குறிக்கோள் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறதே கிடையாது. ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கக்கூடாது. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வேற ஒரு கட்சி வரணும். அந்த கட்சி நம்ம சொல்கிறத கேட்கும். 41 பேர் இறந்த பிறகு ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிறார். ஆமாம், யாரை பார்க்க போகிறாரு? பேஸ்கெட் பால் விளாட்றன்னு அவர் சொல்கிறார். அவ்வளோ பேஸ்கெட் பால் விளாடு அப்படியே மேடையில் ஏறி அவ்வளோ ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிறார். அது யார் கொடுக்குற பலம்? தமிழக மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் அவர் அந்த அளவுக்கு பேசுகிறாரு. இவர் டெல்லிக்கு போகிறாரு. எடப்பாடியாக போய் அமித்ஷா பார்த்துட்டு வர்றாரு, செங்கோட்டையன் பார்த்துட்டு வர்றாரு, எல்லாரும் ஒரே இடத்துல போய் பார்த்துட்டு வராங்க. ஏன் அவர் டெல்லி அப்படி என்னதான் இருக்குது டெல்லியில்? இவர் வாலிபால், ஒரு கிரிக்கெட், ஒரு பேஸ்கெட் பால் அதை மாறி விளையாண்டுக்கிறாங்களா? இங்க எதனா ஒரு பிரச்சனை நான் இவங்களுக்குள்ளே பேசி தீர்க்கிறது இல்லை. எதனா ஒன்னா டெல்லிக்கு போறது. டெல்லியில் என்னதான் அப்படி எப்படி டெல்லிக்கு அப்போ எல்லாரும் டெல்லிக்கு போறாங்க. அப்போ எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு நீங்க வேணா பாருங்க, எலெக்ஷனுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் டெல்லிக்கு போக போறாங்க, எத்தனை பேர் அமித்ஷா பார்க்க போறாங்க, எத்தனை பேர் ஜேபி நட்டா பார்க்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்துட்டே இருக்குன்னு தான். இங்கே டிஎம்கே விசஸ் எல்லா கட்சியும். இவங்க தனி கட்சியாக இருக்கலாம், அவங்க தனி கட்சியாக இருக்கலாம். அவங்களாம் டிஎம்கே ஓட்டை உடைக்கிறதுலாம் இருக்கலாம். இங்கே எஸ்ஐஆரை கொண்டு வந்ததுமே இந்த அடிப்படை அரசியலை உடைச்சி நம்ம வந்து இருக்கிற ஓட்டுகளை கலைக்கிறத 2வது புது ஓட்டுகள் சேரும். அந்த புது ஓட்டுகள் சேர்றப்ப அது ஜென்சி ஓட்டுன்னு சொல்லி விஜய் முன்னாடி நிற்பார். அதில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அதர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். இப்போ இவர் ராகுல் காந்தி காட்டலையா ஓட்டு திருட்டு நடந்துச்சுன்னு? பிரேசிலில் இருக்கிற மாடல் அந்த அளவுக்கு நடக்கிற அணையாக நடக்கிற ஊர் இது நம்ம நாடு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு விஜய் வந்து நிற்பார். அது ஜென்சின்னு. ஜென்சியோட ஓட்டு நீங்கள் எப்படி அதை தடுக்கலாம்? அவர் எஸ்ஐஆர் நிறுத்தணும், அதை செய்யக்கூடாது ஒரு இடத்துலையும் சொல்லலை. அதை கொண்டு வந்தது ஒரு விளக்கம், கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டு
அது காரணம் டிஎம்கேன்னு தூக்கி போறாரு. ஆமா, அது கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினாங்க. நடத்தல நடத்தினாங்க. அதுல விஜய் கலந்துக்கல. விஜய் கலந்துக்கல ஒண்ணு. ஆனா அதுல கூட திமுகவை தான் குறை சொல்றது, மத்திய அரசையோ எலெக்ஷன் கமிஷன் ஒரு பேசல. யாரு அதுதான் கேட்கறாங்க. என்னன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்துல விஜய் ஏன் கலந்துக்கல? முக்கியமான ஆர்ப்பாட்டம் கலந்து, முக்கியமான ஆர்ப்பாட்டம் நீங்க கலந்துக்கணும், அவர் கலந்துக்கல. அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததே தெரியல. யாரோ ஒரு அம்மா வந்து யாரோவா யாரோன்னா நாங்க விஜய்னு ஃபீல் பண்ணிவா. அப்ப யாருன்னு தெரியாம ஒரு ஆர்ப்பாட்டம், விஜய் வராம ஒரு ஆர்ப்பாட்டம். இது நம்மளை வந்து இவங்க எதிராக இருக்கிற ஒரு பிம்பப்படுத்துறது. விஜய் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாரு ஒரு இடத்துல இல்லையே, சொல்லவே இல்லையே. நீங்க பிஜேபியை டச் பண்றதுக்கு ஒரு பயப்படுறாரு விஜய். டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, பயப்படுறது வேற. நீங்க சொல்றது எல்லாமே விஜய் வந்து தன்னிச்சா பயன்றது. இப்போ நான் இப்போ உங்களை பத்தி பேசினா எனக்கு எதாவது தோணும், ஐயோ வேணாம் அவர் பேசுவாங்க, ஐயோ வேணாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பேச. விஜய் அதெல்லாம் இல்லை. விஜய்க்கு சொல்றாங்க, அவர் வருது பேசுறாரு, வந்துட்டு போறாரு. அரசியல் மக்கள் அதில் வந்து அண்ணா வந்து மக்களை நோக்கி போங்கன்னாரு. நீங்கள் வேணா பாருங்க, அவர் அண்ணாவை பற்றி பேசுறாரு, மக்களை நோக்கி போங்கன்றார். அண்ணாவை பற்றி பேசின உடனே இங்கே வந்து செங்கோட்டையன் சேர்றாரு. சேர்ந்தாலும் விஜயை பர்சனலாக பார்த்து வாழ்த்து பெற்று வர்றாரு. ஆமாம், இவருடைய அரசியல் வாழ்க்கைங்க, இவருடைய வாழ்க்கைங்க வாழ்த்து பெற்று. தேங்க்ஸ் ஐயோ உங்களை பார்க்குறேன், என்ன இது கொடுமையாகுது. அவருக்கு அது தெரியும். அது தெரிஞ்ச ஒரு மனுஷன் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டு தூக்கி போட்டு ஆதவர்ஜுனா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டாரு. என்னன்னே தெரியல. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க 2026 டிஎம்கே பிளஸ் மற்ற கட்சிகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் நானும் களத்துல இருக்கிறேன், என்னைய கொஞ்சம் பாருங்க, 4வதா இங்க 4 முனை போட்டி இருக்கும், அந்த 4வது ஆளு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சீமானன். அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஐயோ, அவர் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்னன்னா அவரை கை விட்டாங்க, அவரை அம்போன்னு விட்டாங்க. விஜய் வந்ததுல இருந்து விஜயால யார் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே காலியாக போறாரு. இப்ப காலியான ஒரே ஆள் இவர் தான். எந்த அளவுக்கு அவர் போனார்னா, சங்கினா சக நண்பன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. படுத்தே விட்டாங்க மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போனவரை படுத்தும் தூக்கி ஏட்டா போட்டாங்க. போ ஏதாவது தண்ணி மாநாடு, காத்து மாநாடு, டிஃப்ரெண்ட் மாநாடு நடத்துறாரு, மரம் மாநாடு. அவர் அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு, முடியல. எல்லா அட்டென்ஷனும் விஜய்க்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, பிரஸ் மீட்ல பாண்டிச்சேரியில ஆமா ஒரு பத்திரிகையாளரை ஒரு கேவலமான வார்த்தைகள் சொல்லி, கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறாரு. அவர் எந்த பத்திரிகை, அதாவது அந்த என்ன சொல்லலாம், பிரஸ் கிளப் யார் அவரை வந்து கண்டிக்கல. கரிகாலன்னு ஒருத்தர் அதை விட்டு அவர் கேள்வி கேட்டதுக்கு அவர் தூக்கி போடுறாங்க. இவர் யாரும் கண்டிக்கல. இவர் இனிமேல் பிரஸ் எடுக்கக்கூடாது, பேட்டி எடுக்கக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்கணும் எதுவும் சொல்லல, ஒரு வழக்கு போடல. கோவமே வரமாட்டுது. திருமாவளவன் வந்து எம்பி திருமாவளவன் அவர் வந்து கையை காட்டினதுக்கு அவர் வந்து என்ன கை நீட்டி பேசினு கேள்வி கேட்டவங்க. இவர் மட்ட இதெல்லாம் சொல்றாரு, யாரும் கேட்க மாட்டாங்க. அடிச்சிருக்காங்க, அந்த பத்திரிகையாளர் அவர் வழக்கு கொடுத்துருக்காரு, வழக்கு தொடர்ந்துருக்கு, யாரும் கண்டுக்கவே இல்லை. அவர் எதுக்கு பண்ணாருன்னா அட்டென்ஷன் கிரியேஷனுக்காக பண்ணாரு. நான் மறுபடியும் இங்கே தான்டா இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், என்னை மறந்துடாதீங்களா, நானும் ரவுடி தான் கேட்ல நானும் இருக்கேன், என்ன கவனிங்கன்றது யாரும் கவனிக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் விஜய் மாரி அவர் படிக்கிறாள் இல்லை. அவர் வந்து ஒரு அரசியல் சொல்ற, அந்த அரசியல நமக்கு பயங்கர கருத்து இருக்கலாம், அதுல பயங்கர காமெடி பேசுறதுல நல்லா கை தேர்ந்தவர், நல்ல காமெடி இருக்கலாம், அதுல பல கதைகள் இருக்கலாம். அந்த கதைகள் வந்து நமக்கு வந்து புன்னகையை கொடுக்கலாம், வருத்தத்தை கொடுக்கலாம், சாப்பிட்ற எண்ணத்தை கொடுக்கலாம். இப்பெல்லாம் ஐட்டம் இருக்குதா, சாப்பிட்டு பார்ப்போமா, சம்பல் கும்பல் எது சொல்றாரு. இப்போ கூட ஆமக்கு ரெசிபி சொல்லலாம். ஆனா அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பேசுறாரு. யாரும் அவர் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தாங்க, ஆனா அவர் வந்து இப்ப இல்லை, இப்போ அவரை தூக்கி போட்டாங்க. சங்கி சக நண்பன். ஐயா, நான் இன்னும் பெரியார் திட்டேன், சங்கி சக நண்பன்னு சொல்லிட்டேன், என்ன விட்டுறீங்களேன்னு பரிதாபம் நெல்லுகிறாரு. ஆனா விஜயோட அவருக்கு ஒரு அரசியல், அவர் கூட இருக்கிறவங்க தப்பா பேசினாலுமே ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணும், அவங்க ஒரு அரசியல் தெரியும். அட்லீஸ்ட் மேடையில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்னா சொல்லுவார் அவர், அதையாவது சொல்லுவார். அவங்க கட்சிக்காரங்க மாட்டுக்கறி சாப்பிட்லான்னு, நீங்கள் மாட்டுக்கறி தடை பண்ணால் சண்டை போடுற நிலைமையாக இருப்பாங்க. நீங்கள் வந்து நாங்களாம் இந்து இல்லைன்னு சொன்னாலும், அவர் என்னதான் இந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் மேடையில் நாங்கள் இந்து இல்லைன்னு சொல்லுவார். அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த ஒரு நாலேஜாவது இருக்கும். ஆனால் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க அப்படி இல்லை, விஜய் அப்படி இல்லை. என்னன்னா ஒரே அவர் நினச்சி கொஞ்சம் பரிதாபப்படலாம். சங்கினா சக நண்பன் சொல்லிட்டோம், பெரியாரை திட்டோம், ஐயோ மாணவரே பேசிட்டுமே, இப்போ எப்படி மாற்றி பேசுறதுன்னு தெரில அவருக்கு. இப்போ அவர் ஒரு போக்கில் ப்ரெஸ்ஸில் வர 2026 அவருடைய களம் எப்படி இருக்கும்? நாம் தமிழ் கட்சியோட களம் பரிதாபமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நான் வேணால் பாவப்பட்டு எங்கள் வீட்டில் சொல்லி ஒரு 2 ஓட்டு போடலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்லேயே அவர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, ஒரு கட்டத்தில் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம், சீமான் அவர் என்ன சொன்னாலும் சீமான் யாரும் மதிக்கல, கண்டுக்கல, ஆட்களே இல்லையோ, எல்லாரும் விலகி போயிடுறாங்க. அப்படின்னா சும்மா அரசியல் ஆனாதேன்னு ஒரு பழைய இடையில அந்த மாதிரி ஆகிட்ட வருத்தமாக இருக்குது. நான் தனியாக நிற்பேன், தனியாகவே நின்றுக்கிறார். எங்கே நிற்கிறாருன்னு யாருக்கும் தெரியல.
ரொம்ப தனியாக நிற்கிறாரு, கண்ணு கெட்டா தூரத்தில் நிற்கிறாரு. அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அந்த ஹீட் இப்போ இல்லையே. இப்போ இல்லை, இளைஞர்கள் கிட்டே இல்லை, மக்கள் கிட்டே இல்லை. அவர் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிறாங்க. ஒரு மனுஷன் ஆமக்கறி ரெசிபி சொல்லுங்கன்னு அவரும் சொல்றாரு. ஏன்னா அவன் கலாய்க்கிறது கூடமா தெரியல. நீங்கள் கொஞ்சம் மிளகுலாம் போட்டுங்க, உப்பு கொஞ்சம் தூக்கலாம் போட்டு, மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. எடு ஃபோட்டோ எடு. என்னடா கோச்சின்னுக்கிறியா, அண்ணன் வந்துட்டேன் வளருன்னு மாடை நிற்க வச்சு மாடை தவிர முட்டை வந்துருச்சு. இது என்ன முட்டை வருதுன்னு போயிட்டு மேலே இருக்கு. மாடு மாநாடு, மரங்கள் மாநாடு, ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இல்லை. என்னன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து பெரியார் தான் என்னை படிக்க வச்சாரு. இப்போ பெரியார் திட்ட ஆரம்பிச்சாரு. எதுக்காக திட்டணும்? இறந்து போன ஒரு மனுஷன் அவர் கொள்கை, அவர் ஒரு சித்தாந்தத்தை சொன்னார், பெரியார் கொள்கைகள் சொன்னார். அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் ஆதரிச்சாலும் பெரியார் திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அவர் இப்போ எலெக்ஷனில் நிற்க போகிறார், உங்கள் தொகுதியில் எதில் நிற்க போகிறார், அவரை மாணவரே திட்டுறது. சங்கினா அவங்கள திட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சங்கினா சக நண்பன், அது பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, மறந்துட்டு போகிறாங்க. சங்கினா சக நண்பன். இப்போ அவர் பேரில் போட்ட கேஸுக்கு மன்னிப்பு கேட்டு விஜயால் அவர் தப்பிச்சார். இல்லைன்னா அந்த மன்னிப்பு கேட்ட விஷயம் இருக்குதுல்ல, அதை பேசி இன்னும் 4 தடவை மன்னிப்பு கேட்பாங்க. இல்லைன்னா இன்னும் 2-3 ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்கறது. அப்போ விஜயோடைய வரவால நாம் தமிழ் கட்சி கரைஞ்சு கொண்டிருக்கு. கரைஞ்சிருச்சு கொண்டெல்லாம் இல்லை, கரைஞ்சி போச்சு. இப்போ அடுத்தபடியாக விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சோஷியல் மீடியாவில் யாருன்னா ஒருத்தர் விஜய் எதிர்த்து போட்டுட்டாலோ விமர்சனமாக ஏற்றுக்கிறதே இல்லை. தகாத வார்த்தைகளை கொண்டு எந்த அளவுக்கு திட்டி தீக்கணுமோ அந்த அளவுக்கு திட்டி தீக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அவங்க தகாத வார்த்தையை தாண்டி தற்கூரின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி விஜய் அது விஜய் பயன்படுத்திட்டாரு. அப்போ தற்கூரின்னு சொல்லலாம். பாட்டு ரிலீஸ் ஆகுது, உங்கள் சிஎம் ஸ்டாலின் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாரான்ட்டு, அவ்வளோதான். தகாத வார்த்தை ரெண்டாவது. அந்த கட்சியிலேருந்து ஒரு பெண் தோழர் வந்து டிஎம்கேல இணையறாங்க, அவங்கள வசைப்பாடுறாங்க. கட்சி விட்டு கட்சி மாதிரி ஏதோ இன்ஃப்ளூயன்சரை போட்டு பாடி பில்டிங் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்லாம் ரொம்ப கொடூரமாக பேசுறாரு. பெண் கூட பார்க்காம ரொம்ப கொடூரமாக பேசுகிறார். இவங்களாம் வச்சு பேச வைக்கிறாங்க. ஏடிஎம்கேல உங்கள் கட்சிக்கு ஒருத்தர் அவர் எதாவது சொல்லுங்கள். கட்சியில் உங்கள் தலைவர் ஃபோட்டோ வைக்காம ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. இப்போ உங்கள் கட்சியோட தலைவர் யார்? விஜயா ஜெயலலிதா. அவ கேளுங்க, கேட்க மாட்டாங்க. வசைப்பாடுறது இல்லை, அவங்களுக்கு தெரியல, வேறு எதுவும் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கூட ஒரு யூடியூபர்கிட்ட போய் தப்பாக அடிக்க போய் சண்டை வாங்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டுது, அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து டிஎம்கே தான் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னதான் நம்பிட்டு இருக்காங்க. விஜய் பேசுறாரு, சுப்ரீம் கோர்ட்டு நங்குன்னு வச்சாங்களே. ஏங்க சுப்ரீம் கோர்ட் அவங்க தலை நங்குன்னு வச்சாங்க, உங்கள் கட்சிக்காரன் மேலே எஃப்ஐஆரை போட்டு உங்கள் மூஞ்சில் தான். இப்போ நமக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் பேச தோணல. நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு, விஜய்ன்ற ரேஞ்சுக்கு நங்குன்னு மண்டையில் வச்சாங்களேன்னா இப்போ சாதனை தொண்டை உங்கள் கட்சிக்காரங்க மேலே எஃப்ஐஆரை போட்டு சுப்ரீம் கோர்ட் உங்கள் மூஞ்சில் அப்படின்னு ஏதாவது சொல்லிட முடியுமா, பேசிட முடியுமா? அப்போ ஒரு நாகரிகம் தேவை இல்லையா? இதை வந்து அவங்க நம்புகிறாங்க. எந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து டிஎம்கே தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லவே இல்லை. உங்கள் கட்சிக்காரன் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, உங்களை விசாரிக்கணும்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் கூட பண்ணல, வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுறீங்க, அவ்வளோதான். அதை ஒரு நான் சொல்கிறாரு, என் கட்சிக்காரன் மேலே தொட்டால் சிபிஐ வரும். சிபிஐ சித்தப்பா பையன் பேர் கூட்டம், 3 பேரை கூட்டு போயிட்டு 20 மணி நேரம் விசாரணை. என் கட்சிக்காரன் மேலே கை வச்சா சிபிஐ வரும். ஒரு ஃபோன் பண்ணிட்டா எங்கள் சித்தப்பா தான் அவர் சொன்னால் வந்துடுவார். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க விஜய் எது சொன்ன நம்புறாங்க, பேசுறாரு வந்து. ஏன் அந்த டிஎம்கே தப்புன்னு சிபிஐ சொல்லிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். சிபிஐ என்ன சொன்னாங்க, இந்த வழக்கு என்ன, அதை பற்றி படிக்கிறதுலாம் நேரம் இல்லை. விஜய் போடுற வீடியோ எல்லாமே அவங்கள டார்கெட் பண்ணி தான் அவங்க இங்கே பேசணும். அவர் வந்து சாதாரணமாக நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு நான் வாரியரா போர் நடக்கிறது போர்னு நினச்சி அவன் போரில் கத்தி எடுத்து சண்டை போடுறேன், வாயை வச்சு சண்டை போட்டுன்னே இருக்கிறான். வாரியர் நான். இப்போ இளைஞர்களை தவறான வழிபாதையில் உசுப்பேத்தி வழி நடத்துகிறாங்க தமிழ் வெற்றி கழகம். இளைஞர்களை திசை திருப்பி முட்டாளாக்கினுக்கிறாங்க. தவறாக வழி நடத்துறதுன்றது தாண்டி அவங்கள யோசிக்க தெரியாமல் அவங்க விஜய் எது சொன்னாலும் சரியாக இருக்கும், விஜய் சொல்கிறது தான் எல்லாம் உண்மை, அதான் வேத வாக்குன்னு நம்புற மாதிரி அவங்க முட்டாளாக்கினுக்கிறாங்க. அறிவாளி ஆகலை. விஜய் வந்து மேடையில் சொல்கிறது, அந்த தற்கூரியில் ஒன்றா சேர்ந்து ஆச்சரியக்குறி கொடுக்கல, விடையே தெரியாத உங்களை கேள்வி எதோ பேசினுக்கிறது. தற்கூரி ஒன்றா சேர்ந்து ஒரு தலைவர் பேசுவார். அப்போ உங்கள் கட்சி உங்களை சார்ந்த என்ன சார்ந்த தற்கூரின்ட்டா அவன் தற்கூரியா? நீ பேசிப்பார், 2 வார்த்தை பேசிப்பார், ஏதாவது அரசியல் பேசு, அறிவியல் பேசு, எதாவது பேசு. தற்கூரிலாம் ஒன்றா சேர போன்றாரு. அது தட் மீன்ஸ் என்னென்னா, நீ தற்கூரின்னு சொன்னால் கவலைப்படாத, நீ ஒன்றா சேர்ந்துடலாம், நீ ஏன் கூட இரு, நம்மளாம் ஒன்றா சேர போகிறோம்,
அவன் தற்கொலைன்னு சொல்லுவான், இல்லை நான் அறிவாளின்னு அந்த பக்கம் போயிடாத, வா தற்கொலை தான் ஒத்துக்கணும். இங்கே கூட்டமாக இருக்கு, நம்ம கேள்விக்குறியாயிடலாம், நம்ம ஆச்சரியக்குறியாயிடலாம். திமுகவை எடுத்துக்கோங்க, திமுக கூட இருக்கிற விடுதலை சிறுத்தையை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாமே இளைஞர்களை கருத்தரங்கம், கொள்கை ரீதியா அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அமைப்பாய் திருவுருவம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து அவங்கள வழி நடத்துறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தவறாக இது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம ஈக்குவலேஷன் பண்றோம்? இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய அஜெண்டா கிரியேட் பண்ணும். என்னென்னா நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ ஒரு கும்பலை உருவாக்கி அதை இங்கே இருக்கிற அரசியலுக்கு எதிராகவோ பெரியாருக்கு எதிராகவோ அம்பேத்கர் எதிராகவோ உருவாக்கிட முடியாது. இந்த மக்களுக்குள்ள ஜாதி இருக்குது, அது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஆணவ கொலை பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் போய் ஒரு அங்கே மசூதி இடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கும்பலை உருவாக்கிட முடியாது. ஆனால் இங்கே ஒரு பைத்தியம் இருக்குது, இங்கே நமக்குள்ளே ஒரு பித்து இருக்குது காலங்காலமாக. ரஜினி, கமல், அஜித், விஜய், அஜித் பேரை சொன்னாலோ விஜய் பேரை சொன்னாலோ ரஜினி பேரை சொன்னாலோ என்னன்னு யோசிக்க தெரியாமல் கூட ஒரு நண்பனை அடிக்கிற அளவுக்கான ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இருக்கிறோம். அப்போ இதை அறுவடை பண்ணிடலாம், அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கும்பலை நம்ம கிட்ட வச்சுப்போம். அவங்க தற்கொலைன்னு சொன்னா என்ன வேணால் சொன்னா என்ன, அவங்க நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ வடமாநிலத்தில் நீங்கள் மதம்னு சொல்லிட்டா ஒன்று சேர்ந்துடுறான், ஜாதின்னு சொல்லிட்டா ஒன்று சேர்ந்துடுறான், கேள்வி கேட்காம ஒன்று சேர்ந்து எதை வேணா பண்ணுறான். பீகார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, நம்ம அதில் விமர்சனம் இருக்குது, ஆனால் ஜெயிச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக அவங்க வந்து பிஜேபி ஆதரவாக இருக்கிறாங்க. கேட்டால் மதம், எங்கள் மதம்னு அந்த இடத்துல மதன்ற இடத்துல ஒன்று சேராங்க. இங்கே ரசிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது, தொடர்ச்சியாக அதை வந்து விதைக்கிறாங்க. எம்ஜிஆர் இப்படி பண்ணதுலேருந்து சரி, ரஜினி இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, இது வந்து குழந்தைல இப்போ நான் பார்க்குறப்ப ரஜினி இப்படி பண்ணுறது பாபான்னு இந்த மாதிரியான ஒரு சிம்பிளை பார்த்து நான் அதை பண்ண நான் அந்த ஹீரோவை நினைக்கிற நினப்பு இருக்குதுல்ல, அது சினிமாலேருந்து விதைக்கப்படுது. அது கண்டினியூஸாக விதைச்சி சில பேர் வளர்றப்ப அதெல்லாம் ஐயோ அந்த வயசு நானும் இப்படி பண்ணேன்னு புரிஞ்சுக்கிறான். சில பேர் வளர்ந்து சாகுற வரைக்குமே இப்படி பண்ணினுக்கிறான். இப்போ ரஜினிக்கும் ட்ரம்ப்பு தலைமை கூடுற ஆஸ்கார்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குதுன்னா, அப்போ விஜய்க்கு இப்போ வளர்கிற பசங்க 18-17 வயசு ஸ்கூல் பசங்க அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அவங்கள அறுவடை பண்ணிவிடும், அவங்கள அப்படியே வச்சுக்கலாம். அவங்கள அறிவாளி ஆக்க தேவை. அவங்கள அறிவாளி ஆக்கணும், படிக்க வைக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அமைப்பாக திறணும், ஒரு கல்வி மையத்தை கட்டணும், இங்கே அரசியல் பார்க்கணும், நம்மளோட கொள்கை என்ன, திராவிட சித்தாந்தம்னா என்ன, அம்பேத்கர் யார், பெரியார் யாருன்னு இப்படி பேசலாம். தற்கொலையெல்லாம் ஒன்றா சேர்ந்து கேள்விக்குறியாகும், ஆச்சரியக்குறியாகும், இந்த குறியாகும் அந்த குறியாகும்னா அவங்கள அப்படி வச்சுன்னா அவங்கள அறுவடை பண்ணலாம். அவங்க நாளைக்கு பயன்படுவாங்க. அந்த பாபர் மசூதியில் இடிக்கிறப்ப யாரெல்லாம் பயன்படுறாங்க, இங்கே நாளைக்கு இவங்களை வச்சு எதை வேணால் பயன்படுத்த முடியும். நம்ம தான் தெளிவாகிடணும். இதெல்லாம் இல்லை இப்போ கூட நம்ம விமர்சிக்கணும். பிரதீப் ரங்கநாதன் படத்தில் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது தாண்டி அவர் இப்படின்றார், சாக்லேட்டை போய் இப்படி பிடிக்கிறாரு. அது சின்ன பசங்க மத்தியில் அது செய்கிறாங்க, அது தப்பான அது வழிகாட்டல். அது நம்ம குழந்தைல செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கிளர்ச்சியை கொடுக்குது, நானும் அப்படி பண்ண நானும் ஸ்டைலாக நினப்பு கொடுக்குது, மக்களை அறிவாளியாக்க. மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன் படம் நடித்து படத்துக்கு ரசிகராக இருக்கலாம், அந்த நடிப்புக்கு ரசிகராக இருக்கலாம், நான் நடிகன் ஆகலான்றது வேறு. நான் இப்படி பிடிப்பேன், தொட்டாலே ஓட்டா வாயில் மியூசிக் போட்டு போகிற அளவுக்கு நிஜம் எங்கிட்ட பையன்லாம் சும்மா தொட்டாலே போட்டா ஸ்லோ மோஷனில் எடுக்கிறான் எல்லாத்தையும். அதை பார்த்துட்டு அதை தொடர்ச்சியாக ரஜினி, எம்ஜிஆர் காலத்துலேருந்து ரஜினி காலத்து விஜய், இப்போ பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இன்னமும் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம தான் அதில் தப்பிச்சுக்கணும். மன்சூர் அலிகான் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, எஸ்ஐஆரை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. காலு வந்து தரையில் படணும், விஜய் மாதிரி நான் வானத்திலேயே பறப்பேன் அப்படின்னால என் காலை தூக்கி காமிச்சிட்டாரு ப்ரெஸ் மீட்ல. என் கால் வந்து கீழே இப்படி படணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசிடுவார். ஆமாம், அவர் நம்புறாரு. இன்னமும் ஃபஸ்ட்டு நான் தமிழில் இருந்தார், பொரோட்டாலாம் போட்டார். ஆனால் அவரோட ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து அவரோட ஆக்ஷன்ஸை நம்ம வந்து கேள்வி கேட்குறோம், இப்படிலாம் செய்யக்கூடாது சொல்கிறான். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திட்டார், ஆனால் அவர் இந்த பக்கம் வர மாட்டேன் அந்த பக்கம் வர மாட்டேன், நான் நடுவில் நிற்பேனா. இன்னும் நம்மளும் அதை பார்த்து ரசிக்கிறோம், அதுக்கு மேலே ரசிக்கிறோம் சிரிக்கிறோம். கூல் சுரேஷ் கூட தான் பேசுகிறாரு, அவர் ஒரு கட்சியாக சிஎஸ்கே அந்த மாதிரி இது ஒரு ரசிச்சுட்டு போக வேண்டியது, சிரிச்சுட்டு போக வேண்டியது. அவர் ஏதோ கட்சியில் சேர்ந்தாலோ இல்லை தீவிரமாக அதில் வேலை செஞ்சாலோ அவரை பற்றி விமர்சிக்கலாம், பேசலாம். ஆனால் அவர் சொல்கிறது நல்லா இருக்குது இல்லை, கால் பாடல. ஆனால் காலை தூக்கி காட்டுறது நல்லா இல்லை. சொல்லும் போல் அவர் விஜய் சொல்கிறது உண்மை தானே. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அரை மணி நேரம் மேடையில் உட்காரல, இதோ வந்து விட்டார் தலைவர், வந்து விட்டார், இதோ வருகிறார், படிக்கட்டில் ஏறுகிறார், 20 படிக்கட்டுனா 1 2ன்னு கத்து வந்துட்டார், வர சரிங்க கத்துங்க, வராரு பேசுகிறாரு, இப்படிங்க கையை காட்டுறாரு, கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்ட்டு போயிடுறாரு. கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். எதுக்கு கான்ஃபிடண்ட்? எங்கே எதில் படிக்கிறதுல கான்ஃபிடண்ட்டாக இருக்குமா, விளையாடுறதுலையா இல்லை அரசியலையா? கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னா 41 பேர் இறந்தாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுனா எப்படி கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியும்? அப்பயும் கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. வந்து நான் இருக்கிறேன் அது ஒரு மேடை பேச்சு.
அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது விஜய் பற்றி. விஜய் கால் வந்து தரையில படவே இல்லை. விஜய் கால் தரையில் படல. அது ஐ மீன்ஸ் மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் இன்னும் இறங்கி கிரவுண்ட்ல இறங்கல. விஜய் அவங்க வீட்டை விட்டே இறங்கல. நீங்கள் வேறு கிரவுண்டுக்கு போகிறீங்க. விஜய் சும்மா இருக்கு. விஜய் ஒரு பிம்பம், ஒரு ஃபோட்டோ அவர், அவ்வளோதான். அவரை வச்சு மற்ற வேலையை இவங்க பார்ப்பாங்க. விஜய் காலில் எந்த காலத்துலேயும் விஜய் கால் தரையில் படாது. ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், தனிச்சா பேச மாட்டார். ஐயா மோடி ஐயா எப்படி இருக்கிறாரோ ப்ரெஸ் மீட்டே கொடுக்காம இவரும் அதை வச்சு வேலை நடத்துவாங்க. நம்ம கடைசி வரை அதை பார்க்க தான் போகிறோம், அது நடக்க தான் போகுது. ரொம்ப நன்றி தோழர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர்.